பிறவியிலிருந்து பார்வை இல்ல, ஆனா தான் மனைவி பிள்ளைகள் நல்ல வேலை கிடைச்சு நல்லா இருக்கணும் என்ற பார்வை இருக்கு. கண்ணு தெரியாது, சுத்தம் பார்வை இல்ல, கண்ணு தெரியாது. கண்ணு பிறவில இருந்து தெரியாம இருக்குதா? பிறவில இருந்து தெரியாது. நாங்க தர்பூசணி பழம் வச்சுக்கிட்டு இருக்கோம். பொண்டாட்டி பிள்ளைக்கு அப்படியே கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இங்கதான் அந்த கோயில படுத்துருவோம். தமிழக அரசிடம் வைத்த ஒரே ஒரு கோரிக்கை, குளிக்கிற சாப்பாடு குளிக்கிறதா குளிச்சுதான் சாப்பிடுவோம். சாப்பாடு கடையில வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளைக்கு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு வேணும். அண்ணே எவ்வளவு பாக்கி? 50 ரூபா. 30 ரூபா கொடுத்து வேற ஆளை எடுத்து சொல்லு. இல்ல 10 ரூபா விடுங்க. அடுத்த புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அடுத்த கிருஷ்ணம்பட்டி பகுதியை சேர்ந்த சரவணன் 40 வயதான இவருக்கு பிறவியில் இருந்தே பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி. மனைவி மற்றும் 2 குழந்தைகளை உழைத்து காப்பாற்றி வருகிறார். கோடை காலம் என்பதால் தற்போது தர்பூசணி விற்று உழைப்பு நடத்தி வரும் அவர் பிற நாட்களில் பூக்கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளிலும் ஈடுபடுவாராம். 2 கண்களிலும் பார்வை இல்லாத இவர் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றி வருவதை பார்த்து ஏராளமானோர் நெகிழ்ச்சியுடன் அவரை பாராட்டி செல்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் இருப்பதற்கு கூட இடமின்றி கந்தர்வக்கோட்டை அருகே தஞ்சை சாலையில் அமைந்திருக்கும் பிள்ளையார் கோவில் தான் அவர்களது வீடு என்கிறார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய நீரோடையில் அவர்கள் குளித்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்களாம். பலமுறை மாவட்ட ஆட்சியரிடமும் அரசு அலுவலர்களிடமும் தங்களுக்கு இருக்க இடவசதியும் தனது மனைவி மக்களுக்கு அரசு வேலையும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அவரது கோரிக்கையாக இருக்கிறது.